இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தோட நம்ம சிஎஸ்கே அணி குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த இந்த மேட்ச்ல ரொம்ப பெரிய அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ தோல்வி அடைஞ்சாலும் இந்த தோல்வி ஒரு முழுமையான வெற்றி கிடையாது. சிஎஸ்கே அணிக்கு ஒரு வகையில் வெற்றி தான் இந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம MS தோனி கடைசி நேரத்தில் இந்த மேட்சை சிஎஸ்கே அணிக்கு சாதகமான மேட்சாக மாற்றிருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்ச ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சாரு. இதில் இன்னைக்கு ஓப்பனராக வந்த சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் இவங்க இரண்டு பேருமே இன்னைக்கு அபாரமான பயங்கரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் கிட்டத்தட்ட 6 போலர்களை பயன்படுத்தி பார்த்தாச்சு. இவங்க இரண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண முடியல. இவங்க இரண்டு பேருடைய விக்கெட்டையும் எடுக்க முடியல. இரண்டு பேருமே அதிவேகமாக அரை சதம் கடந்தாங்க. இரண்டு பேருமே பேக் டு பேக் இன்னைக்கு செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இதனால் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் ஸ்கோர் பயங்கரமாக தாறுமாறாக உயர்ந்துச்சு. சாய் சுதர்ஷன் 103, சுப்மன் கில் 104 ரன்ல இரண்டு பேருமே அவுட் ஆக அப்பவே 200 ரன் குஜராத் டைட்டன்ஸ் அணி கடந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து டேவிட் மில்லர் ஒரு 16 ரன் எடுக்க 20 ஓவருக்கு 231 அப்படிங்கிற ரொம்ப பெரிய பிக் ஸ்கோரை நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக குஜராத் டைட்டன்ஸ் அணி எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ரொம்ப பெரிய டஃப்பான ஸ்கோரை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தோட இறங்கின நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஆரம்பத்திலேயே ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஃபர்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா, ரஹானே இவங்க இரண்டு பேரும் ஓப்பனராக இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்கேற்றது போலவே ரஹானே ரச்சின் ரவீந்திராவை ரன் அவுட் ஆகிட்டு அவரும் அடுத்த பாலே அவுட் ஆக அடுத்த 3 பந்திலேயே ருத்ராஜ் அவரும் டக் அவுட் ஆக 10 ரன் எடுக்கிறதுக்குள்ளேயே சிஎஸ்கே அணி 3 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி ரொம்ப மோசமாக தோக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம எல்லாருக்குமே டாரி மிச்சல், மொயின் அலி இரண்டு பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ரெண்டு பேருமே விளையாண்டாங்க. ஆனாலுமே டாரி மிச்சல் 63 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. மொயின் அலி 56க்கு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா ஜோடி போட்ட சிவம் தூபே, ஜடேஜா இவங்க இரண்டு பேருக்குமே பயங்கரமான பிரஷர். கடைசி 4 ஓவருக்கு 71 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலைமை இவங்க இரண்டு பேருக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த ஓவர்லேயே ஜடேஜா, சிவம் துபே இரண்டு பேருமே பேக் டு பேக் அவுட் ஆக அடுத்ததாக நம்ம MS தோனி உள்ள வந்தாரு. மிச்சல் சாண்ட்னர் இப்படி அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் உள்ள வர கடைசி 2 ஓவருக்கு 60 ரன்களுக்கு மேலே சிஎஸ்கே அணி எடுக்க வேண்டிய டார்கெட்டாக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சிஎஸ்கே அணி லோவஸ்ட் ஸ்கோரில் இந்த மேட்ச்சில் தோற்றக்கூடாது அப்படின்னு ஒரு சில ரன்கள் மட்டும் இந்த மேட்ச்சில் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சில ரன்களை மட்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உயர்த்தி விட்டுட்டு கடைசியாக இந்த மேட்ச்சில் இப்போ நம்ம சிஎஸ்கே அணி அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனாலுமே நம்ம சிஎஸ்கே அணி பாயிண்ட்ஸ் டபுளில் ரன் ரேட்டை இழக்கலை. ஏன்னா இப்போ இருக்கிற நிலவர பிரகாரம் பாயிண்ட்ஸ் டபுளில் கண்டிப்பாக கடைசி கட்டத்தில் ப்ளஸ் ரன் ரேட் இருக்கிற அணி தான் பிளே ஆஃபுக்கு உள்ளே போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ரன் ரேட்டை காப்பாற்றிக்கிட்டது இப்போ நம்ம சிஎஸ்கே அணிக்கு நிச்சயமாக ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டான விஷயமாக தான் பாயிண்ட்ஸ் டபுளை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சது வருத்தமான விஷயமாக இருந்தாலும் ரன் ரேட்டை இழக்கலை அப்படிங்கிறது சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமாக தான் இப்போ பார்க்கப்படுது.